எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம். நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் கண்களை பற்றி தான். இப்போ பல பேர் இந்த கண்களை பற்றி தான் நிறைய பேசுகிறாங்க. கண்களில் தான் மனசை நிறுத்தணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த கண் பயிற்சி கொடுக்குறவங்க சில பேர் பணம் வாங்குறாங்க, சில பேர் இலவசமாக கற்றுறாங்க. இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுங்கன்றக்காக இந்த விஷயங்கள் சொல்கிறேன். கண்ணில் கருவிழி, வெள்ளை விழிக்கு அப்புறம் கருவிழி, கருவிழிக்கு அப்புறம் சின்னதாக ஒன்று இருக்கும். அதில் தான் மனசை நிறுத்தணும்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல கொடுக்குற தீட்சைக்கு பேர் தான் கருவிழி தீட்சை. இப்போது இங்கே எந்த குருவும் இல்லாமல் இந்த கண்ணில் உணர்வு வர வைக்கலாம். அது என்ன பண்ணணுன்னாக்கா, பெரிய கண்ணாடி ஒன்று எடுத்துக்குங்க. ஒரு கண்ணாடியை முன்னே வச்சுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு அகல் விளக்கோ இல்லை ஏதோ ஒரு தீபம் ஏற்றி வச்சுருங்க. அந்த தீபம் வலது கண்ணில் தெரியணும். நீங்கள் ஏற்றி வைக்கிற தீபம் வலது கண்ணில் தெரியணும். அதை நீங்கள் தீபத்தை பார்க்கக்கூடாது. அது என்ன பண்ணுனாக்கா, கண்ணாடியில் அந்த தீபத்தோட ஒளி கண்ணில் தெரியும். அந்த தீபத்தோட ஒளி இந்த கண்ணில் படும். அது கண்ணாடியில் தெரியும். அந்த கண்ணாடியில் தெரிகிற கருவிக்குள்ளே தெரிகிற அந்த ஒளி தீபத்தை நீங்கள் ஒத்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா பல ரகசியங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக சில விஷயங்கள் சொல்லும்போது அவங்க அதை கற்பனை பண்ணி பார்ப்பாங்க. அதனால தான் இதை சொல்லாமல் நீங்களே அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஒரு கண்ணாடி எடுத்து வச்சுக்கோங்க. முன்னாடி ஒரு அகல் விளக்கோ இல்லை ஏதாவது விளக்கை ஏற்றி வச்சுருங்க. அந்த விளக்கில் தெரிகிற தீபம் கண்ணில் தெரியும். கண்ணில்னா அந்த கருவியில் தெரியும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கண்ணாடியில் தெரிகிற உங்கள் முகத்தில் கருவியில் தெரிகிற அந்த தீபத்தை நீங்கள் உத்து பார்க்கணும். அது ஒரு பயிற்சி. அந்த பயிற்சியை பண்ண உங்களுக்கு கண்ணுக்குள்ளே சில ரகசியங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்கும். கண்ணாடியிலேயே உங்களுக்கு அந்த ரகசியங்கள் தெரியும். அடுத்து இன்னொரு பயிற்சி, பாதி கண்ணை மூடிக்கணும். பாதி கண்ணை மூடிக்கிட்டு மேல் பக்கமாக அப்படி பார்க்கணும். இன்னொரு பயிற்சி, பாதி கண்ணை மட்டும் மூடிக்குங்க. பாதி கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே மேலே பாருங்கள். தொடர்ந்து நீங்கள் மேலே பார்க்க பார்க்க என்ன ஆகுன்னா, கருவிழி உங்களுக்கு மேலே இழுக்கிற மாதிரி தெரியும். தொடர்ந்து இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கருவிழி மேலே இழுக்கிற மாதிரி தெரியும். அந்த இதை அனுபவித்து பாருங்கள். அது ஒரு ரகசியம். அடுத்தது, கண்ணுக்குள்ளேயே கண்ணாடியும் பார்க்காம மேலேயும் பார்க்காம அப்படியே இந்த இடத்துல கருவிழிக்குள்ளே நீங்கள் மனசை நிறுத்தி பழகணும். இந்த கருவிக்குள்ளே மனசை நிறுத்த நிறுத்த என்ன ஆகுன்னா, உள்ளே ஒரு மாதிரி குறுன்னு ஆகும். துடிக்கிற மாதிரி இருக்கும். ஏதோ ஒன்று கண்ணுக்குள்ளே பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் நீங்கள் அந்த பயிற்சியில் ஜெயிக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்படி கண்ணுக்குள்ளே நிறைய பயிற்சிகள் இருக்குது. இருந்தாலும் முக்கியமான பயிற்சி இந்த கண்ணாடியில் உங்கள் முகத்தில் அந்த கருவிழிக்குள்ளே தெரிகிற தீபம். அதை நீங்கள் தொடர்ந்து உத்து பார்த்தீங்கன்னா இந்த ரகசியங்கள்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இதில் எவ்வளோ ரகசியங்கள் இருக்குது. இருந்தாலும் முதல்ல இந்த பயிற்சி நீங்கள் கற்றுக்குங்க. இது ஒரு முக்கியமான ரகசியம். நன்றி, வணக்கம்.